ஹாய், நேற்று நான் வந்து எப்படி பூ கட்ட பழகிட்டேன், நான் எப்படி கட்டுவேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நேற்று நான் போட்டிருந்தேன். அதில் நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினஸாக இருக்கும்போது ட்ரை பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் வரும். சில பேருக்கு வராது, சில பேருக்கு வரும். அது என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ வாங்கி வச்சிருக்கேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்த மாதிரி ஒன்று, கீழே பார்த்த மாதிரி ஒன்று. இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம கட்டும்போது இந்த 2 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கட்டுறேன். வந்து பாதி கூட கட்டினால தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி பார்த்துங்க, த்ரெட்டோட ஸ்டார்டிங்கில் தான் வச்சிருக்கேன். இப்படி ஃபஸ்ட்டு 2 விரல் இப்படி பிடிச்சிட்டு இதை ஒரு டெஸ்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இப்படி இழுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ண சொன்னல, இப்படி பெண்ட் பண்ணி நீங்கள் உள்ளார அந்த ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி இழுக்கும் போது சில பேருக்கு பொறுமை இருக்கும். சில பேர் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் டைம் அவசரத்தில் என்ன பண்ணுவோம், இப்படிங்கும் நூல் வந்து இப்படி பூ ரெண்டுமே கட்டாயிரும். ஆனால் நூலில் அந்த நாட் வராது, கட்டாயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பழகும் போது மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரேர் தான். சில பேர் என்ன மாதிரி பொறுமையே இல்லாமல் வேகமாக ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணும்போது அப்படியே டக்குன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், ஓகேவா? அது வெரி சிம்பிள். இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து நான் வந்து இந்த சைட் 2.5 இந்த சைட் 2.5 எடுத்துக்கேன். நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பேஸ் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண இந்த ஸ்கொயரை வந்து ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் பூ நம்மளுக்கு. இப்போ இதை வந்து இந்த நூலில் போய் வச்சுருங்க. வச்சுட்டு இதை அப்படி ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு இந்த பபிள் வந்து நமக்கு அமுங்கக்கூடாது. ஸோ அப்படியே அதே ஷேப்பாகவே இருக்கும். ஷேப் வந்து நமக்கு மாறக்கூடாது. இங்கே பாருங்கள், ஷேப் மாறல. உங்களுக்கு தெரியுதான் தெரியல டிஃப்ரென்ஸ். ஷேப் வந்து மாறல, பார்த்தீங்களா? இப்படி நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பக்கம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேப்பர் இதில் ஒரு 10 ஷீட் நீங்கள் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ஷீட் கிட்ட வரும்போது நமக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூவில் கை வச்சு பூவில் கட்டிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இங்கே பாருங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறீங்களா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இதை அப்படியே போய் நூலில் பூ கட்டுற மாதிரி தான் இழுத்து இப்படி கிராஸ் ஆகி திருப்பணும். முன்னாடி திருப்பக்கூடாது. இப்படி இழுத்து இப்படி திருப்பும் போது ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்முக்குள்ள உள்ளார விட்டு நம்ம இழுக்கும் போது நமக்கு அந்த ஃபார்ம் வந்துச்சு. பார்த்தீங்களா? சிம்பிள். இதே நான் வந்து இன்னொரு மெத்தடில் சொன்னால அதுலேயும் நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரியே ரோல் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரியே வச்சாச்சு. ஒரு டெஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கும் இதுக்கு வந்து 1 2 இப்படி விட்டு இதுக்கும் அதே மாதிரி இருக்குது. எங்கேயுமே ஷேப் பண்ணல. நம்ம எப்படி மடிச்சோமோ அப்படியே தான் இருக்குது. 1 2 இப்போ ஒரு ஃபார்ம் வந்துருக்கு, பார்த்தீங்களா? இந்த ஃபார்மில் இதில் போய் இப்படி விட்டுட்டு இப்படி இழுத்தா அவ்வளோதான். ஷேப் மாறல, எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஒரு 10 பேப்பர் ஒரு 20 பேப்பர் நீங்கள் வர வரைக்குமே பண்ணுங்கள். பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பூவில் போய் பண்ணும்போது சூப்பராக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துதா ஏன்னு சொல்லுங்கள். எனக்கு பூ கட்டுற வேலை இருக்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.